ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஸ்ரீல புரோபாவுடைய பகவத்கீதை உண்மையுருவில் புரோபாவுடைய புத்தகத்திலிருந்து நம்ம எளிமையான விளக்கத்தோடு இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம், கீதையின் ஒற்பொருள் சுருக்கம். படிக்கிற ஸ்லோகம் 13வது பதம். தேகினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தே தீரத்தத்ர முய்யதி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். தேகத்தை உடையவரின் உடல் சிறு வயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வது போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. தேகம், தேகி, 2 விஷயம் இருக்கு. இது தேகம். இந்த தேகத்தில் உறைபவன் தேகி. அதான் தேகினோ அஸ்மின் யதா தேகே, உடல் பெற்ற ஆன்மா. இந்த உடல் தேகம். இந்த உடலில் உறைபவன் தேகி, உடல் பெற்ற ஆன்மா. சரி, ஆன்மாவுக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. இப்ப முன்னருந்தே நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி வகுப்புகள்ல, உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது, பௌதிகமானது. ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது. உடல் பௌதிகமானது, ஆன்மா ஆன்மீகமானது. இந்த விஷயத்தை நம்ம முன்னாடி உள்ள ஸ்லோகங்களே பார்த்தோம். இப்ப இன்னும் ஒரு படி மேல போய் இந்த உடல்ல நடக்கூடிய மாற்றங்களை பத்தி கிருஷ்ணர் சொல்றார். நம்ம உடல்ல என்னென்ன மாற்றம் நடக்குது. தேகினும் அஸ்மின் யதா தேகே, உடல் பெற்ற ஆன்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல. அப்ப இந்த உடல் என்னென்ன மாற்றம் வருது? கௌமாரம், யௌவனம், ஜரா. கௌமாரம், கௌமாரம் சொன்னா குழந்தை வயது, சிறு வயது. யௌவனம் இளமை, ஜரா முதுமை. சரி, இப்போ கிருஷ்ணருக்கும் ரூபம் உண்டு, பகவான் கிருஷ்ணருக்கும் தேகம் உண்டு, நமக்கும் தேகம் உண்டு. பகவான் கிருஷ்ணருக்கும் ரூபம் உண்டு, நமக்கும். அவரும் புருஷா, நாமளும் புருஷா. பட் நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, கிருஷ்ணா புருஷோத்தமா. அந்த பரம புருஷோத்தமனான பகவான் உடல்லையும் மாற்றம் உண்டு. பகவானுடைய லீலைகளை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க? கௌமார லீலை, பால்ய லீலை, பௌக்கண்ட லீலை, கைஷோர லீலை, யவ்வன லீலை. அல்லது கௌமாரம் பால்யம், 2 ஒண்ணுதான். பால்யன் பால்யம் அல்லது பாலகுமாரன். நம்ம ஊர்ல பசங்களுக்கு பாலகுமாரன் பேரு. பாலகுமாரன் சிறுவன், சிறு வயது குழந்தை. பாலாஜி குழந்தை, பாலாஜி அப்படின்னா குழந்தை. குமரன், குமார். குமரன் அல்லது குமார்னா, ஒரு நிமிஷம், குமரன் அல்லது குமார்னா குழந்தை, அதான் குமரன். முருகப்பெருமானை குமரன் சொல்லுவாங்க. பாலகுமாரன், பாலமுருகன், பாலகன், கோபாலன். கிருஷ்ணருக்கு கோபாலன் பேர், கோபர்களின் குழந்தை. சரி, இப்போ இந்த 5 வயது வரை, பகவானுடைய 5 வயது வரை உள்ளதை கௌமார லீலை அல்லது பால்ய லீலை. அப்ப கிருஷ்ணருக்கும் குழந்தை பருவம் உண்டு, நமக்கும் குழந்தை பருவம் உண்டு. கௌமாரம், பிரகலாத் மகாராஜ் சொல்றார், கௌமாரம் ஆகிறதே பிரஜான் தர்மான் பாகவதாயிக. இந்த பாகவத தர்மத்தை குழந்தை பிராயத்திலிருந்து, அப்ப கௌமாரம் அப்படின்னா குழந்தை பருவம்.
கிருஷ்ணருக்கும் குழந்தை பருவம் உண்டு, நமக்கும் குழந்தை பருவம் உண்டு. கௌமாரம். அதுக்கப்புறம் பௌக்கண்டம். இந்த பௌக்கண்டம்ங்கிற பருவம், கௌமாரம்ங்கிறது குழந்தை பருவம் 5 வயது வரை. 5 வயது வரை கௌமாரம். 5லிருந்து 10 வயது வரை பௌக்கண்டம், சிறுவன். 5 வயசு 10 வயசு பௌக்கண்டம், பௌக்கண்ட பருவம். அப்புறம் 10 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் கைஷோரம். கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் கைஷோர். நீங்க வட இந்தியாவில போனா கிஷோர்னு பேர் வச்சிருப்பாங்க. கிஷோர். தென்னிந்தியாவில கூட பேர் வைப்பாங்க, கிஷோர்னு பேர் வச்சு. கைஷோர் அப்படின்னா இந்த 10லிருந்து 14 வயசு வரைக்கும். அப்புறம் 14க்கு அப்புறம் யௌவனம். ஆனா கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அந்த 14-15 வயசுக்கு மேல இல்ல, அவர் எப்பவுமே நவ யௌவனம். அப்ப கிருஷ்ணருக்கு கௌமாரம், கௌமாரம், பௌக்கண்டம், கைஷோரம், யௌவனம், நவ யௌவனம். கிருஷ்ணர் குழந்தையா இருக்கார், பால்ய லீலை செய்யறார், பௌக்கண்ட லீலை செய்யறார். கிருஷ்ணருக்கு பால்ய பருவம் உண்டு, பௌக்கண்ட பருவம் உண்டு, கைஷோர பருவம் உண்டு. கைஷோர், கிஷோர், கிஷோரி, கைஷோரி. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய லீலைகள் விருந்தாவன் லீலை 10லிருந்து 14 வயசுக்குள்ள. அப்புறம் 14க்கு மேல யௌவனம். அந்த யௌவனத்தை கிருஷ்ணர் தாண்டதே இல்ல, நவ யௌவனம். அதான் பிரம்மா பிரார்த்தனை செய்யறார். அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம். கிருஷ்ணர் இருக்காரு, அவர் அத்வைதா. அத்வைதா. துவைதம்னா 2, அத்வைதம்னா 1. இப்ப என்ன 2 என்ன 1? இப்போ துவைதம்னா 2. நான் ஆன்மா, இந்த உடல் வேற. அப்ப எனக்கு 2, நான் வேற, ஆன்மா வேற. அப்போ துவைதா. நம்ம எல்லாம் துவைதா. நான் வேற, ஆன்மா வேற. என் உடல் பௌதிகமானது, என் உடலில் உறையும் ஆன்மா ஆன்மீகமானது. அப்ப என் உடல் வேறு, ஆன்மா வேறு. நம்ம எல்லாருக்கும், எல்லா ஜீவாத்மாக்கள், எல்லா ஜீவராசிக்கும் உடல் வேறு, ஆன்மா வேறு. பட் கிருஷ்ணன்னு சொல்லும்போது அத்வைதா. கிருஷ்ணரை பிரிக்க முடியாது. கிருஷ்ணருடைய உடலையும் ஆன்மாவையும் பிரிக்க முடியாது. பகவானுடைய நாமம், ரூபம், லீலைகள் அனைத்தும் ஆன்மீகமானது. அதான் அத்வைதா. கிருஷ்ணர்கிட்ட எதையுமே பிரிக்க முடியாது. அவருடைய ஆன்மாவை பிரிக்க முடியாது, அவர் நாமத்தை பிரிக்க முடியாது, அவர் ரூபத்தை பிரிக்க, அனைத்தும் ஆன்மீகமானது. அதான் அத்வைதா. அச்சுதா. சுதா அப்படின்னா விழக்கூடியவர், அச்சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடையாது. அன்னைக்கு பார்த்தோம் பகவத்கீதையில, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. கிருஷ்ணரை அர்ஜுனன் அச்சுதான்னு சொல்றாரு. ஏன்னா பின்னாடி பகவத்கீதை படிக்கிறவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண தேரோட்டியா நினைச்சிடக்கூடாது. அவர் அர்ஜுனுடைய தேரோட்டி, அவர் ஒரு பார்த்த சாரதி நினைச்சிடக்கூடாது. அவர் அச்சுதன். அவர் அர்ஜுனுடைய தேரோட்டியா இருந்தாலும் சரி, பாண்டவருடைய நண்பனா இருந்தாலும் சரி, பாண்டவருடைய தூதனா இருந்தாலும் சரி, அவர் அச்சுதா. தன்னிலை பிறடாதவர், என்றும் வீழ்ச்சி அடையாதவர். அத்வைதம் அச்சுதம். அனாதி, படைப்புக்கு முன்னிருந்தே இருக்கார். அனாதி, ஆதி, அவற்றிருந்து எல்லாம் தோன்றுது. அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். எல்லையற்ற உருவங்களை ஏற்றுக்கொள்றார். கடல் அலை மாதிரி எல்லற்ற அவதாரங்கள், எல்லையற்ற ரூபங்களை ஏற்று. அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். ஆத்தியம், படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்கார். புராண புருஷன். புராண புருஷன், ரொம்ப பழமையானவர். ஆனா நவயவனம். ரொம்ப பழமையானவர், ரொம்ப இளமையானவர். 2 முரண்பாடா இருக்கிற மாதிரி. அது என்னங்க, ரொம்ப பழமையானவர், ரொம்ப இளமையானவர்? அதுதான் கிருஷ்ணா. பகவத்கீதை சொல்லும் போது கிருஷ்ணருக்கு 120 வயசு, ஆனா 14-15 வயசு பையன் மாதிரி இருக்கார். அப்போ பகவானின் பருவம் நவ யௌவனம். அந்த 14-15 வயசு தாண்டது இல்லை. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு கௌமாரம் உண்டு, பால்ய பருவம், குழந்தை பருவம் உண்டு, யவ்வனம் இளமை பருவம் உண்டு, ஜரா முதுமை உண்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? முதுமையை மறைச்சிக்கிறதுக்காக டை எல்லாம் போட்டுக்க, டை போட்டு மேக்கப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இளமையா இருக்கிற மாதிரி காமிச்சு. அட்லீஸ்ட் ஏஐ போட்டோ வச்சாவது இளமையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோ. ஏஐல கொடுத்து டிசைட் பண்ணி நம்ம இளமையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம். இந்த சினிமாக்காரங்க பாருங்க, எப்பவுமே இளமையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. நிறைய மேக்கப் எல்லாம் போட்டு போட்டு
60 வயசு பாட்டி கூட சினிமால பார்த்தா இளமையா இருக்கிற மாதிரி இருக்க. ஆனா மேக்கப் கழிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த அம்மாவை தான் நான் ஸ்கிரீன்ல பார்த்தேன்னா டவுட்டா இருக்கு. இந்த இந்த ஆக்டரையா நான் ஸ்கிரீன்ல பார்த்தேன், இந்த அம்மாவை நான் ஸ்கிரீன்ல பார்த்தேன், ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு மேக்கப், எல்லாம் டை எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி வச்சு அத்வைதம் அச்சுதம் அநாதி மனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம் ச. கிருஷ்ணா எப்பவுமே இளமையானவர். அதனால்தான் பகவானுடைய சரீரம் ஆன்மீகமானது. அவர் சரீரம் ஆன்மீகமானதால அவர் இளமையை கிராஸ் பண்றதே இல்லை. நமக்கு என்ன ஆச்சு? நம் சரீரம் பௌதிகமானதுனால கௌமாரம் யவ்வனம் ஜரா, குழந்தை பருவம், இளமை பருவம், தன் முதுமை ஜரா. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி. அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றார்? இந்த உடல் பெற்ற ஆன்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறுது. எப்படி மாறுது? அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்றாரு. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நாபானி கிருஷ்ணாதி நரோபராணி. காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து, காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அது போல ஒரு ஜீவாத்மா தன் எண்ணங்களை சுமந்து கொண்டு ஒரு உடல் இருந்து இன்னொரு உடலுக்கு போற. அப்போ ஆத்மா எப்படி உடல் மாறுது? இந்த உடல்லயே நான் சிறு வயதில் இருந்தேன், இளமையில் இருக்கின்றேன், பின் முதுமையில் இருப்பேன், அப்புறம் இந்த உடலை விட்டுருவேன். ஆனா மரணம் என்பது என்ன? நான் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு விட்டேன், சூட்சம சரீரம் மூலமாக என் எண்ணங்களை சுமந்து கொண்டு இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போறேன். அதுக்கப்புறம் அந்த உடல்ல பூர்த்தி அடையாத எண்ணங்கள் எடுத்துக்கொண்டு இன்னொரு உடலுக்கு போறேன். அந்த உடல்ல பூர்த்தி அடையாத எண்ணங்கள் எடுத்துக்கொண்டு இப்படியே புனரபிச்சான நம் புனரப்பி மரணம் புனரபிச்சான நிஜடரேசன், இப்படியே இந்த சக்கரத்துல சுரண்டுகிட்டு. அப்போ யார் ஒருத்தர், கிருஷ்ணர் என்ன சொல்றார்? தீரன் என்றால் யார்? தீரா. தீரன் என்றால் இது போன்ற மாற்றத்தால் பாதிப்படையாதவன். இந்த உடல் தான் மாறுது, இந்த உடல் தான் அழிகிறது, ஆத்மா மாறுவதும் இல்லை, ஆத்மா அழிவதும் இல்லை, இதை அறிந்தவனே தீரன், இதை அறிந்தவனே புத்திசாலி, இதை அறிந்தவனே உண்மையான பகுத்தறிவாளன். நம்ம ஊர்ல பகுத்தறிவாளன் யாரு? சாமி இல்லைன்னு சொல்றதுதான் பகுத்தறிவாளன். ஆனா அது உண்மையான பகுத்தறிவாளர் அல்ல, அவங்க பகுத்தறிவு இல்லாதவங்க. அப்ப உண்மையான பகுத்தறிவாளர் யாரு? உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதத்தை அறிபவனே உண்மையான பகுத்தறிவாளர். அப்போ இந்த உடலில் நடக்கூடிய மாற்றத்தால் யார் பாதிப்படைவதில்லையோ, இந்த உடலை விடும்போது யார் கலங்குவதில்லையோ அவனே தீரன். நம்ம என்ன பண்ணுவோம்? இறந்த வீட்டுல பாடியை வச்சுக்கிட்டு, ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பனே, நேத்து வர நல்லா பேசினியே, இட்லி சாம்பார் எல்லாம் சாப்பிட்டியே அப்படின்னு அழுது. ஆனா உண்மையில அந்த ஆத்மா எங்க போச்சு தெரியாது, எங்கிருந்து வந்தது தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. இதுதான் அறியாமை. அப்போ இது போன்று உடலில் நடக்கும் மாற்றத்தால் பாதிப்படையாதவனே தீரன். இப்ப அர்ஜுனா, நீ தீரனாக இருக்க வேண்டும், அதீரனாக இருக்கக்கூடாது. தீரா அதீரா. தீரன் என்றால் இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பேதத்தை அறிந்தவன் தீரன், இதனை அறியாதவன் அதீரன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப மேலும் இங்க பொருள் என்ன சொல்றார்? இந்த மாற்றத்தை அறிந்தவனே தீரன். அதுக்கப்புறம் நேத்து நம்ம பேசின மாதிரி உயிர்வாளிகள் தான் பகவானுடைய சிறிய அம்சம், ஆத்மாவும் பகவானுடைய சின்ன அம்சம் தான், நித்தியமானவங்க. ஆனா கிருஷ்ணா பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா. கிருஷ்ணா விபு ஆத்மா, நம்ம குட்டி ஆத்மா. அதனால என்றைக்கு ஜீவாத்மா பரமாத்மாவும் ஒன்றாகி விட முடியாது என்பதை பகவான் பிரபுபார் இங்க உறுதி செய்யறார். முக்திக்கு பிறகும் அந்த தனித்தன்மை தொடரும் அப்படின்னு தான் நேற்று நம்ம பார்த்தோம். அதனால இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம், இந்த உடலில் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உடலில் 6 விதமான மாற்றம் நடக்குது. என்னென்னது? ஒரு தாயின் கருவில் தோன்றி சிறிது காலம் தங்கி படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்னொரு பொருளை உற்பத்தி செய்து வளர்ச்சி குறைந்து மீண்டும் மறைகிறது. 6 விதமான மாற்றம் இந்த உடல் நடக்குது. ஆனா இந்த மாற்றத்துக்கெல்லாம் உட்பட்டதல்ல ஆன்மா. இந்த உடலும் ஆன்மாவும் வேறு வேறு. இதை அறிந்தவனே தீரன். அப்ப நம்ம எல்லாம் தீரர்களா இருக்கணும், அதீரர்களா இருக்கக்கூடாது. அப்ப பகவத்கீதை யார் உருவாக்குது? பகவத்கீதை படித்தால் நாம் அதீரன் என்ற நிலையிலிருந்து தீரன் என்ற நிலைக்கு போயிடுவோம். யார் ஒருத்தர் பகவத்கீதை படிக்கிறாங்களோ
அவர்கள் அதீரன் என்ற நிலை, அறியாமை அந்த நிலையிலிருந்து விடுபட்டு தீரன் என்ற நிலைக்கு உயர்வார். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, இந்த உடல் அழியக்கூடியது, இது நிரந்தரமானதல்ல, இந்த உடலில் இருக்கும் ஆன்மாவே நித்தியமானது, அழிவற்றது. அதனால நான் ஏன் தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்படணும்? நான் ஏன் அவமானமா நினைக்கணும்? எனக்கு மானமோ அவமானமோ, நானே இந்த உடலில் ஆத்மா, எனக்கு ஏது மானம் அவமானம், எனக்கு ஏது இகழ்ச்சி புகழ்ச்சி, எனக்கு ஏது விருப்பு வெறுப்பு, எனக்கு ஏது நண்பன் பகைவன்? அப்ப இதை அறிந்தவனே தீரன். ஆன்மாவை அறிந்தவனே தீரன், ஆன்மாவை அறியாதவன் அதீரன். அப்ப நம்ம எல்லாம் தீரர்களாக முயற்சிக்க வேண்டும், அதை நடைமுறையில் பயிற்சிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத்.